44வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக ஜெபிக்கலாம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமான தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த மதிய வேளையிலும் ஒரு சிலராய் கூடி இவ்வளவு நேரம் துதித்த பாடாதித்தோம். இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, ஒரு மனுஷ சத்தத்தை அல்ல கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. இப்படியா இந்த வார்த்தைகள் இருதயத்துல கிரியை செய்யணும். இந்த வார்த்தைகள் அப்படியா ஒன்றும் பொய்யாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. இது சத்தியமாய் விளங்கட்டு, பூர்ணமாய் விளங்கட்டு ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அடியன் சிறுகனை பெருக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. மீண்டுமாய் வாசிக்கலாம். நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. மனுஷகுமாரன் எப்ப வருவார்? நினையாத நாளிலே வருவார். பரலோக ராஜ்யம் ஏசப்பா கட்டாயம் ஒரு நாள் இந்த பூமியில என்னத்தான் வரப்போகுது? கர்த்தருடைய வருகை வரத்தான் போகுது. அது நினையாத நாளிலே வரப்போகுது. நீங்க என்ன பண்ணுங்க? ஆயத்தமா இருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 12. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே கலிகூருங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடி இருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் அந்த பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குது என்று சொல்லி அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்துல இறங்கினபடியினால உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்லி சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. அங்க யோவானுக்கு ஒரு காரியம் வெளிப்படுகிறது. பிசாசானவனுக்கு எப்படி இருக்குதான்? கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால என்ன பண்ணுது? சடுதியாய் ஆபத்து வருகிறது. பூமியில் உள்ள உங்களுக்கு எனக்கு இந்த ஆபத்து வரப்போகிறது. அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும்? வருகைக்கு ஆயத்தமானவங்களா இருக்கணும். கொஞ்ச நாள் இருக்குது, அதனால தீவிரமா வெளிப்படலாம். தீவிரமா சின்ன சின்ன குழந்தைகளை கொண்டு வேலை செய்யலாம். அல்லேலூயா. மாட்ட ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அங்கங்க கவர்மெண்ட் வண்டியில இருந்து எல்லாமே என்னது? டிராபிக் ஜாம். அல்லேலூயா. எங்கேயும் வர முடியல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சுத்தி தான் நம்மளுடைய ஊரை வந்து சென்றடைந்தோம். அல்லேலூயா. அப்ப கொஞ்ச நாள் மாத்திரம் தான் இருக்குது. வாலிபு தங்கச்சி தம்பி எல்லாருமே கொஞ்ச நாள் மாத்திரம் தான் இருக்குது. அவன் என்ன பண்றான்? சடுதியாய் வேலை செய்யறான். சடுதியாய் செல்போன்ல அதுல எதுலன்னு சொல்லி உங்களை எந்த காரியத்திலும் சிக்க வைக்கலாம்னு சொல்லி சடுதியாய் வேலை செய்யறான். நீங்கள் நான் என்ன பண்ணணும்? நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரும் பொழுது ஆயத்தமானவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படித்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. ஏனோக்கு அதை வாசிங்க சீக்கிரம். எபிரேயர் 11 5வது வசனம் 6வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு கர்த்தர் அவனை எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வருகிறது நிச்சயம்தான், ஆபத்து வருகிறது நிச்சயம்தான் என்று சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாய் ஏனோக்க போல எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 37 38 வசனங்களை மாத்திரம் வாசிங்க. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார். தாமதமே பண்ண மாட்டார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கர்த்தருடைய விசுவாசத்தை விட்டு, திருச்சபையை விட்டு, ஆராதனை விட்டு, ஜெபங்களை விட்டு பின்வாங்கி போவேனே ஆனால் அந்த மனுஷனுடைய மேல என்னுடைய ஆத்மா என்ன இருக்காதாம்? பிரியமா இருக்காது. அல்லேலூயா. பிரியமா இருக்காது. சரி, இதை சொல்லிட்டு லூக்கா 17வது
அதிகாரம் 29, 30வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 17வது அதிகாரம் 29வது வசனமும் 30வது வசனமும். இப்ப என்ன பண்ணிட்டாரு, மனுஷகுமாரன் வரன்னு சொல்லிட்டாரு. பிசாசுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆயத்தமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சாட்சி பெறணும், யாரை போல ஏனோக்கு போல சாட்சி பெறணும், விசுவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்ணிருச்சு, பின்வாங்கி போனா அவன் மேல நான் பிரியமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இங்க ஒரு காரியத்தை காட்டுறாரு, பின்வாங்கி போறவனுக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி. லூக்கா 17 அதை வாசிங்க. 29, 30. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் கர்த்தருடைய வருகிற நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற அவனுடைய பண்டங்கள் எல்லாம் சேர்க்கலான்னு எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைக்க சொல்றான்? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நினைக்க சொல்றாங்க? 32வது வசனத்தை வாசிங்க. 17:32. தன்னுடைய ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அல்லேலூயா. அப்ப லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் நினைக்க சொல்லுது? லோத்தின் மனைவிக்குள்ள என்ன காரியம் இருக்குது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 15 தொடர்ந்து வாசிங்க. கிழக்கு வெளுக்கும் போது இங்க என்ன பண்றாங்க, தூதனே கீழே இறங்கி வர்றாங்க. கடந்த வாரத்தில் ஆராதனையில சொன்ன நம்ம எல்லாருக்காகவும் என்ன பண்றாங்க, தூதர்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. இப்ப கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வந்து தண்டனையில் அழியாதபடிக்கு இப்ப என்ன சொல்றாரு, தூதன் வந்துட்டாரு, லோத்து குடும்பத்திட்ட வந்துட்டாரு, உன் மனைவியையும் இங்க உன்னோடு இருக்கிற உன்னுடைய பேரன் உன்னுடைய குமாரன் உன்னுடைய பையங்க பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டுட்டு அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவனை சீக்கிரமா துரிதப்படுத்துறாரு ஆண்டவர். அப்படியே தூதர்கள் வந்து ஆயத்தப்படுத்துறாங்க, சீக்கிரமா இங்க இருந்து போய், ஏன்னா இந்த பட்டணத்துக்கு ஒரு அழிவு வருகிறது என்று சொல்லி லோத்துவினுடைய குடும்பத்துக்கு ஒரு அறிவிப்பு வருகிறது. அல்லேலூயா. இப்ப எப்படி நம்மளுக்கான அறிவிப்பு, கர்த்தருடைய வருகை வருதுன்னு சொன்ன, ஆபத்து சடிதியா வருதுன்னு சொன்ன, பின்வாங்கி போனா அவன் மேல ஏசப்பா பிரியமா இருக்க மாட்டான்னு சொன்ன, இப்படி லோத்துவின் காலத்துல அப்படியா என்ன பண்ணுது, ஒரு அறிவிப்பு வருகிறது, ஒரு எச்சரிக்கை வருகிறது. அவனுடைய குடும்பத்துக்கு தேவ தூதர்களே பரலோகத்துல இருந்து இறங்கி வர்றாங்க. பரலோகத்துல இருந்து இறங்கி வாரது மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தார்கிட்ட போய் கரங்கா பிடிச்சு, உன் மனைவி உன் பிள்ளைங்க எல்லாத்தையும் பிடிச்சு என்ன பண்ணுது, நீ தூரம் அப்படியா திரும்பி போய் பின்னிட்டு பார்க்காதன்னு சொல்லி தேவ தூதர்கள் சொல்றாங்க. வாசிங்க. அவன் இப்ப என்ன பண்றான், அசால்ட்டா தாமதித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு இப்ப என்ன பண்றாங்க, பட்டணத்துக்கு வெளியே அவங்க என்ன பண்றாங்க, இவங்க தாமதிச்சுதான் இருக்கிறாங்க. சீக்கிரம் ரெடியாருன்னு சொல்லி லோத்துனுடைய கையை தூதர் பிடிச்சிட்டாங்க. அவனுடைய குழந்தை கட்டு எல்லாத்தையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லி, ஏன்னா தேசம் அழிய போகிறது, பிசாசுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, சீக்கிரமா ஆயத்தப்படுங்கன்னு சொல்லி அவன் தப்பி ஓடட்டுன்னு சொல்லி லோத்து என்ன பண்றாங்க, தூதர்களே வந்து கையை பிடிச்சு கூப்பிட்டு போறாங்க. பேசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு இப்ப நிறைய இப்பதான் சப்ஜெக்ட், ஜீவன் தப்ப ஓடிப்போம். ஒரு காரியம் பின்னிட்டு பாராத. 2 எந்த நீ இப்ப இருக்கிற இந்த சமபூமியில எங்க நீ நிக்க வேண்டாம். 3 நீ அழியாதபடிக்கு அங்க தெரியுதுல அந்த மலைக்கு ஓடிப்போம். அல்லேலூயா. 4 காரியங்களை அந்த ஆண்டவர் அங்க காட்டி கொடுக்கிறார். முதல்ல என்ன பண்றார், முதல்ல என்ன சொன்ன, வாய் திறந்து பேசுங்க. முதல்ல என்ன,
ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஒண்ணு, பின்னிட்டு பாராதன்னு சொல்லிட்டாரு. 2, சமபூமியில எங்கேயும் நில்லாதன்னு சொல்லிட்டாரு. 3, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லி 4 காரியத்தை ஆண்டவர் லோத்தினுடைய குடும்பத்துக்கு சொல்றார். யார் அனுப்பி சொல்றார்? தேவ தூதர்களை அனுப்பி சொல்றார். இப்ப நடக்கிற சம்பவம், இப்ப கையவே பிடிச்சு குடும்பத்தை முழுவதும் கூட்டிட்டு போறாங்க. லோத்துவினுடைய மனைவிக்குள்ள ஒரு மனம் திருப்புதலுக்கு எதுவான காரியம் இல்லை. அங்க ஒரு மாம்சங்கரிய செய்து தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து வந்தது உண்மைதான். லோத்துவினுடைய குடும்பத்தை பாதுகாத்து சொன்னது உண்மைதான். ஆண்டவரே அனுப்பிச்சு விட்டார், உண்மைதான். ஆனா லோத்து பிள்ளைங்க எல்லாம் போறாங்க, மனைவி என்னன்றாங்க, கடைசியா போறாங்க. போக 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 பின்னிட்டு திரும்புறாங்க. தன் வீட்டு வந்த பாரம்பரியங்களை, தான் சம்பாதிச்சு வந்த சொத்தை, அல்லேலூயா, தன் குழந்தைகளுக்காக சேமிச்சு வச்சிருந்த அந்த காரு, அந்த நிலம், அந்த பைக்கு, இதெல்லாம் திரும்பி பார்க்க கர்த்தர் என்ன சொல்றாரு? முதல் ஜீவன் உன்னுடைய உயிர் தப்பணும், முதல் ஓடிப்போ. பின்னிட்டு திரும்பி பார்க்காத. இந்த பொருளையோ வீட்டையோ நிலங்களையோ எதையுமே நீ தின்னிட்டு திரும்பி பார்க்காத. 3ஆவதா சொல்றா, என்ன சொல்றா? சமபூமியில நெல்லாத. இங்க இது நீ சீக்கிரம் தாமதமே பண்ண வேண்டாம், சீக்கிரம் சமபூமியில நெல்லாத, அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லி இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா லோத்துவினுடைய மனைவி என்ன சொல்றாங்க? சங்கீதம் 106:24 படி அவங்க என்ன பண்றாங்க? இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினாங்க. எபிரேயர் 11:5-6 வாசிங்க. எபிரேயர் 11:5-6. சீக்கிரம் வாசி. நம்மளா என்ன தூங்குறையா? சீக்கிரம். விசுவாசத்தினாலே அவன் காணப்படாம போனான். ஆதியாகமம் 5:24 வாசிங்க. 5:24 ஆதியாகமம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். யோவான்ல 6ஆம் அதிகாரத்துல 59வது வசனத்தையும் 60வது வசனத்தையும் அது திருவிருந்து குறித்து பார்க்கிறோம். இப்ப என்ன பண்ணுது? பிலிப்பியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18-19வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 3:18-19. ஏனெனில் அநேகர் என்ன பண்றாங்க? வேறு விதமாய் நடக்கிறார்கள். இப்ப என்ன பண்றாங்க? தூதர்கள் வந்தது உண்மை, கரங்களை பிடிச்சு கூட்டு போனது உண்மை. எந்த குடும்பத்திலையும் ஒருவருடைய சிந்தனை என்னவா இருக்குது? வேறு விதமாக இருக்கிறது. லோத்தினுடைய மனைவியினுடைய சிந்தனை வேறு விதமாக இருக்கிறது. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்றும் சொன்னேன். இப்பொழுதும் என்ன பண்ற? கண்ணீரோடு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி வசனம் வருகிறது. அவர்களுடைய முடிவு என்னவா? அழிவு. என்ன ஆண்டவர் சொல்லிட்டார்? பின்னிட்டு பார்க்க வேண்டாம், அல்லேலூயா, சமபூமியில நிக்க வேண்டாம், ஜீவன் தப்ப ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போ. எவ்வளவு காரியத்தை சொல்றார். தூதர்களுமே அனுப்புறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படியா எத்தனையோ சத்தியங்கள் வருகிறது உண்மைதான், எத்தனையோ சத்தியங்களை கேட்கறது உண்மைதான். கீழ்படுகிறோமா? வேறு விதமாய் நடக்கிறார்கள். அல்லேலூயா. வேறு விதமாய் நடக்கிறார்கள். சத்தியங்களை கீழ்படுகிறதில்ல, கேட்கறது உண்மைதான், கர்த்தரே பேசுகிறது உண்மைதான். அப்போதைக்கு மாத்திரம் கரங்களை தட்டுறோம், அப்ப மாத்திரம் கண்ணீர் வருது, அப்ப மாத்திரம் அந்நிய பாஷை வருகிறது. வேறு விதமாய் சிந்திக்கிறார்கள். அவர்களுடைய அழிவு. அல்லேலூயா. லோத்து மனைவிக்குள்ள இந்த காரியம் தான் இருக்கிறது. லோத்து மனைவிக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? இந்த உலக ரீதியா சிந்திச்சுன்னு சொன்னா அவளுக்குள்ள ஒரு பொருளாசை. அல்லேலூயா. பொருளாசை. லூக்கா 12:15 வாசிங்க. லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்? பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு அது என்ன இல்ல, உயிர் இல்ல, ஜீவன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் என்ன பண்றாரு? அதை விட்டுட்டு வா, திரும்பி பார்க்காத, சமபூமியில நில்லாத, ஜீவன் தப்பு ஓடிப்போ, மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லி எச்சரிக்கை வருகிறது. வேறு விதமான சிந்தனை அவளை திரும்பி பார்க்க வைக்கிறது.
குடும்பத்தோடு இருந்தவங்க தான், குடும்பத்தோடு நடந்தவங்க தான். இப்ப குடும்பம் போயிட்டு இருக்குது, இவன் நிப்பாட்டுறான், உலகத்தை பார்த்துட்டான். அல்லேலூயா. திருச்சபையில இருக்கிறது உண்மைதான், திருச்சபையோடு பயணிக்கிறது உண்மைதான். ஆனா உங்களுடைய பயணம் திருச்சபையோடு இசைந்து நடக்க வேண்டும். உலகத்தை பார்த்து நடக்க கூடாது. திருச்சபையில என்ன காரியம் நடந்தாலும் அதற்கு கீழ்பட்டு, வசனத்துக்கு கீழ்பட்டு, சபையோடு ஐக்கியப்பட்டு நீ நடக்கும் பொழுதுதான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். லோத்து மனைவிக்கு ஒரு எச்சரிப்பு, சமபூமியில நில்லாத, ஜீவன் தப்ப ஓடிப்போ. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 4 எச்சரிப்புகளை கொடுக்கிறார். எசேக்கியாவுக்கு நிருபணம் 33:31 வாசிங்க. எசேக்கியா 33:31 அந்த வசனம் அப்படியே வாசிக்க நம்ம அதிகாரம். எசேக்கியா 33:31. இப்ப என்ன எச்சரிக்கிறார், கீழ்ப்படியில வேணும்ன்றார், திரும்பி பார்த்தா ஒப்புத்துணாகிறார். இப்ப வசனம் என்ன சொல்கிறது, என் ஜனங்கள் 33:31 என்னுடைய ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கூடி வர்றோம், வெள்ளிக்கிழமை எல்லாம் கூடி வர்றோம், கூடி வருகிற வழக்கத்தின்படி எல்லா நாளும் வர்ற மாதிரி வர்றாங்க. சபையில வந்து சபையில போதகருக்கு முன்பாக விசுவாசிக மாதிரியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்பாங்க. ஆனாலும் அவர்கள் அந்த வார்த்தையின்படி செய்கிறது இல்லை. அந்த விசுவாசிக வழக்கத்தின்படி வருவாங்க, வழக்கத்தின்படி வந்து ஆராதிப்பாங்க, பாடுவாங்க, வார்த்தைகளின்படி கேட்பாங்க. ஆனா அவைகளின்படி செய்கிறது இல்லை. அவர்களுடைய இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. லோத்துவினுடைய மனைவி போல. அல்லேலூயா. வாரம் முழுவதும் ஆராதனைக்கு வருகிறது உண்மைதான், பாட்டு பாடுறது உண்மைதான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது உண்மைதான், ஜெபிக்கிறது உண்மைதான். ஆனாலும் வேறு சிந்தை உள்ள போனோடனே வசனத்தை கேட்கறாங்க, ஆராதிக்கிறாங்க, கண்ணீரோட ஒப்பு கொடுக்கறாங்க. ஆனா பொருளாசை என்ன பண்ணுது, வசனத்தை கேட்க வைக்கிறது, எல்லாம் பண்ணுது. ஆனா வழக்கத்தின்படி என் ஜனங்களை போல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லேலூயா. பயங்கரமா பரிசுத்தாவில நிரம்புவாங்க, ரொம்ப பரிசுத்தத்துல இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க, ஆவியானவரே வந்து இறங்குறது மாதிரி பார்ப்பாங்க. ஆராதனைக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. பொருளாசை. அல்லேலூயா. பொருளாசை, தனக்கு வேணும்னு சொல்லி இந்த லோத்துனுடைய மனைவியை போல என் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு வேணும், என் பிள்ளைகளுடைய அப்படியே காரியத்துக்கு வேணும்னு சொல்லி சேர்த்து தூதர்கள் வந்து கூப்பிட்டு போறாங்க. வெறும் கையா போறான், ஒன்னும் அவளோட போகல. இந்த பட்டணங்களே அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. பொருளாசையுள்ள ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அதுதான் இங்க லோத்து மனைவிக்குள்ள இருந்தது. அதே 32 வாசிங்க. இதோ இப்ப விசுவாசியில் பார்த்து சொல்றாரு, நீ என்ன இனிய குரலும் கீத வாசியவாத, நல்ல கீபோர்டு போடுவோம், நல்ல பாட்டு பாடுவாங்க, அதுல எல்லாம் நல்ல டேலண்ட் உள்ளவங்க தான். நல்ல பாட்டு பாடுறவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க நம்மளுடைய திருச்சபையில, நல்ல டேலண்ட் உள்ளவங்க. அந்த விசுவாசிகள் வார்த்தைகளை கேட்கிறாங்க. ஆனாலும் என்னன்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் போகிறார்கள். இதோ அது வருகிறது. எது? கர்த்தருடைய நாள் வருகிறது. அது வருகையில் தங்கள் நடுவிலே தீர்க்கதரிசி இருந்தான். பாஸ்டர் சொன்னாரு, அந்த அண்ணா சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று சொல்லி இருந்தான் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். எப்ப அறிஞ்சுக்கிறாங்க? பரலோக ராஜ்யம் வரும்பொழுது, அழிவு வரும்பொழுது, அப்பதான் கர்த்தருடைய வார்த்தையை உணர்வாங்க. அல்லேலூயா. நான் என் ஜனங்களை போல வந்து உட்காருவாங்க, சொல்லுகிற காரியத்தை எல்லாம் கேட்பாங்க. ஆனா அவைகளின்படி செய்ய மாட்டாங்க. இனிய குரல்ல பாடுவாங்க, தங்களுக்கு டேலண்ட் எல்லாம் இருக்கு, அதையெல்லாம் வெளிப்படுத்துவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. பொருளாசை உன்னுடைய இருதயத்தை உலகத்துக்கு நேராக திருப்பி போய்ப்படும். அப்பாவுடைய சன்னதியை விட்டு விலக்கி வைத்து விடும். அல்லேலூயா. அன்றைய நாள்ல நாம் ஒரு சிலர் என்ன ஆராதனை கூட வரல, பொருளாசை அவங்களை இழுத்து கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. பொருளாசை இழுத்துட்டு போயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு வந்து கேட்பாங்க,
வாரம் முழுவதும் என்ன கட்டாயமா ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் என்னன்னு ஓய்ந்திரு. உடைய ஆடானாலும் மாடானாலும் வேலைக்காரனாலும் எல்லாம் ஓய்ந்திருக்கணும் என்று சொல்லி வசனத்தை கேட்கிறோம். அதன்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் வருகிறது, பரலோகத்தினுடைய தூதன் இறங்கி வருகிற நாள், கர்த்தருடைய வருகை நாள். அந்த நாளிலே லோத்துனுடைய மனைவியை போல உலகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கைவிடப்பட்ட நிலைமையில மாத்திரமல்ல, எரிகிற அக்கினி நரகத்துல சுட்டரிப்புக்கு நீங்க தப்பித்துக் கொள்ளணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், கர்த்தருடைய ஆராதனைய கடைபிடிக்கணும், கர்த்தருடைய சபையோடு இசைத்து நடக்கணும். அல்லேலூயா. லோத்துனுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்து மனைவிக்குள்ள இந்த காரியம் தான் இருந்துச்சு. 33 வாசிங்க. அது வருகிறது. அது மாத்திரமல்ல, எபேசியருக்கு 5:5, எபேசியர் எழுதுற நிருபம் 5:5. விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரன் 3. இங்க என்ன பொருளாசைக்காரனாவது. இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். அல்லேலூயா. அப்ப இந்த லோத்துனுடைய மனைவிக்குள்ள பொருளாசை இருந்தது. இப்ப வசனம் என்ன சொல்றது? பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துல சுதந்திரம் அடைவது இல்லை. அல்லேலூயா. பொருளாசைக்காரன் விபச்சாரக்காரன் ஆயிட்டு அப்புறம் என்ன சொல்லுச்சு? அதுல லைனா வரும், அதுல பொருளாசைக்காரனும் இடம் வருகிறான். அல்லேலூயா. ஆஸ்தி லேண்ட் வாங்கலாம், அங்க வாங்கலாம், இங்க வாங்கலாம், அந்த ஆடு இந்த ஆடுன்னு சொல்லி எவ்வளவு ஆசைகள் ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள. அல்லேலூயா. ஒவ்வொரு அதுல வாட்சிங்கன்னா அதுல வாட்ச் பண்ணா இன்றைய நாள்ல உன்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளுச்சுன்னா நீ என்ன செய்வாய் மனுபுத்திரன் என்று சொல்லி வார்த்தைகள் வரும். அல்லேலூயா. நேரம் இல்லாதனால அது அப்ப என்ன வந்து பொருளாசைக்காரனை குறித்து சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:10. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் போதும். திருடரும் பொருளாசைக்காரரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப பொருளாசை உள்ளவன் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம இருக்கணும்? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17:21 வாசிங்க. யோவான் 17:21. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கணும். சபையார் என்ன பண்ணணும்? ஒன்றாய் இருக்கணும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதாக நீர் என்னிலேயும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இப்ப குடும்பத்தோட ஒன்னாத்தான் இருந்திருக்கணும். லோத்து என்ன பண்ணிருக்கு? லோத்து மனைவி குடும்பத்துக்காக தான் சம்பாதிச்சான், குடும்பத்துக்காக தான் எல்லாமே சேகரிச்சான். குடும்பத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? தூதர்கள் அனுப்பி கூட்டு போறாரு. குடும்பத்தோடு இசைந்து இருக்கல. அல்லேலூயா. சபையில என்ன பண்றான்? ஒருவருக்கொருவர் கசப்பு வெறுப்பு, ஒருவருக்கொருவர் பேசிக்கிறதுல ஒரு சிலர் சொல்றேன், நபர்களை நான் பெயர் குறித்து சொல்ல விரும்பல. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க வசனம் என்ன சொல்றது? ஒன்றாய் இருக்க வேணும். அல்லேலூயா. ஆராதனையில மாத்திரம் வந்து ஆராதிச்ச பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. அன்பு நான் அன்பா இருக்கிறவங்க நீங்களும் என்ன பண்ணுங்க? அன்பா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏசாமி காரி உமிழ்ந்தாங்க, துப்புனாங்க, என்னெல்லாம் செய்யக்கூடாது எல்லாமே செஞ்சாங்க. எல்லாவற்றில என்ன பண்ணாரு? அவர் சகித்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேணும். அப்ப லோத்தினுடைய மனைவி குடும்பத்தோடு இசைந்து நடக்கல. பிள்ளை போறான், கணவர் போறான், எல்லாத்தையும் தூதர்கள் கூட்டு போறாங்க. இவன் மட்டும் அப்படியே நின்றுறான். காரணம் பொருளாசை. தன் விட்டு வந்த வாழ்க்கை, தன் முன்னிருந்த வாழ்க்கை, நான் அந்த அப்படியே அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கணும். இல்லை, விசுவாசிக்குள்ள அப்படியும் இருக்குது. நான் இந்த ஏசாமிக்கு அப்படியா ஏற்றுக்கொண்டதிலிருந்து என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை கைவிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. யாரும் வரதில்லை, யாரும் அன்பு செலுத்துறதில்லை, என் அண்ணா பேசுறதில்லை, அக்கா பேசுறதில்ல, நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி முன்ன இருந்த நினைவுகளை நினைத்து உங்களுடைய இருதயம் திரும்பி பார்த்ததுன்னு சொன்னாக்கா லோத்தின் மனைவி ஊத்து துணாய் நின்றா.
அல்லேலூயா. உப்பு தூளாய் நின்றால் நின்னுக்கலாம், ஒன்றும் செயல்பட முடியாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கிறோம், ஆனா அதன்படி கீழ்ப்படிகிறது இல்லை. கர்த்தருடைய பாடல்களை பாடுறோம், இனிமையான ராகத்துல பாடுறோம், மேலதாளங்களோட பாடுறோம், வார்த்தையை கேட்கிறோம், அதன்படி செய்யாமல் போகிறார்கள். ஆனா ஒரு நாள் வருகிறது, கர்த்தருடைய வருகை நாள். அந்த நாளில பொருளாசை எல்லாம் எவனும், பொருளாசைக்காரன் எவனும் பரலோக ராஜ்யமாகிய ராஜ்யத்துல பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய ஐக்கியம் எப்படித்தான் இருக்கணுமா? 1 யோவான் 1:3 மாத்திரம் கடைசியா வாசிங்க. 1 யோவான் 3:1-3. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். அப்ப நம்மளுடைய ஐக்கியம் எல்லாம் எங்க இருக்கணுமா? பிதாவோடும் அவருடைய குமாரராகிய நம்மளோடும் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபையில் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? ஐக்கியமா இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும்? வேண்டுதல் செய்யணும். சபை முடிஞ்சுட்டா என்ன பண்ணணும்? ஆனாலும் கை கொடுத்து நலன் விசாரிக்கணும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நலன் விசாரிக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒன்றா இருக்கணும். உங்களுடைய ஐக்கியம் எல்லாம் எங்க இருக்கணும்? சபையோடு இசைந்து இருக்க வேணும். அல்லேலூயா. ஆராதனைக்கு என்னதான் பண்ணணும்? சபையோடு இசைந்து வரணும். அல்லேலூயா. வாரமான 6 நாளுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தது உண்மைதான், கைகால் சுகத்தை கொடுத்தது உண்மைதான். ஒரு நாள் கர்த்தருக்காக விட்டு கொடுத்து வர்றதில்லை. அல்லேலூயா. வசனத்தின்படி கேட்கறாங்க, ஆனா அதன்படி செய்யாம போகிறார்கள். காரணம் என்ன? அல்லேலூயா. பொருளாசை. பொருளாசையுள்ள எவனும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. முழங்கால் படி ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்கறாங்க, அதன்படி செய்யாமல் போகிறான்னு சொல்லி பாசி இருக்கிறீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தாருக்காக, உறவுகளுக்காக ஓடின ஓட்டங்கள் போதாண்டவரே. என்னுடைய சொந்த காரியங்களுக்காக நான் போடுறது போதாண்டவரே. லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறீங்க. லோத்தினுடைய மனைவி தூதர்களே வந்து கையை பிடிச்சு கூட்டு போனாலும் அவளுடைய எண்ணம் அவளுடைய பொருளாசையின் மேல இருந்தது. பரலோகத்துல பிரவேசிக்க முடியல ஆண்டவரே. அந்த மாதிரி எண்ணங்கள் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது ஆண்டவரே. பொருளாசையுள்ள எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில் என்று சொல்லி இருக்கிறீங்க. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனைன்னு பேசி இருக்கிறீங்க. பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனை. பொருளாசை உள்ளவன் விக்கிரக ஆராதனைக்காரன். அல்லேலூயா. ருசியான கழுவுங்க ஆண்டவரே, ருசியான கீழ்ப்படுத்துங்க ஆண்டவரே. நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்டது நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்றையிலிருந்து உடைய ஆராதனைகளாகட்டும், சபையில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் நான் செவி கொடுக்கிறவனா இருப்பேன் ஆண்டவரே. லோத்தின் மனைவி தூதர்களே அனுப்பி நீங்க எச்சரித்து அவளுடைய பொருளாசை அவளை அப்படியாய் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம பண்ணிவிட்டது. நாங்களும் குடும்பமா வர்றோம், இன்னைக்கு என்னோட கணவன் வரலான்னு, குடும்பமா வர்றோம், என்னுடைய பிள்ளை வரலான்னு, குடும்பமா வர்றோம், என்னுடைய பேரன் மாத்தி வரல. காரணம் பொருளாசை அவளை இழுத்து வச்சிருக்குது ஆண்டவரே. என் அருகாமையில் இருக்கிற சகோதரன் இன்னைக்கு வரலாண்டவரே, எனக்கு அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரி வரலாண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கலாண்டவரே. காரணம் பொருளாசை அவளை இழுத்து வச்சிருக்குது ஆண்டவரே. இந்த பொருளாசையா ஆண்டவரே, இந்த பொருளாசை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த பொருளாசை என்னை விட்டு எடுத்து போடுங்க. எனக்கு போல நான் தேவனோடு சஞ்சரிக்கணும். எனக்கு போல தேவனோடு சஞ்சரித்தா கர்த்தர் அப்படியே அவனை எடுத்துக்கொண்டா அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேணும். ஏன்னா நாள் வருகிறது, கர்த்தருடைய வருகை நாள் வருகிறது, அது அதி சீக்கிரமாய் வருகிறது. ஆபத்து வரும்னு சொல்லி பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ஆபத்துக்கு நான் பாத்திரனாய், அந்த ஆபத்துக்கு நான் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. பண்ணிக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தினால் தந்து எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களா எதிர்பார்க்கும் முடிவு
பொருளாசைகள் என்ன பண்ணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவரே, அருகாமையில் இருக்கிற இடம் காலியா இருக்குது ஆண்டவரே, அடுத்த வாரத்திலாவது அவங்களை கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே. ஏன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் ஆண்டவரே. பிசாசு தனக்கு கொஞ்ச கால் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி தீவிரமா செயல்பட்டு இருக்கிறான். பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். அருகாமையில் இருக்கிற சகோதரனை அடுத்த வாரத்திலாவது நீங்க கொண்டு வந்து சேர்த்துங்க. அந்த பொருளாசை அவனை இழுத்து கொண்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. அவனுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி பொருளாசைக்காரன் எவனும் கர்த்தருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மீடியான பகுதியை ஐயா எடுத்து நடத்துவார். அல்லேலூயா.